மாத வருமானம் வாங்குற எல்லோருக்கும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறது ஒரு பெரிய கனவா இருக்கும். அப்படி வீடு வாங்கிட்டா அது ஒரு சாதனையாவே நினைப்பாங்க. அதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா அது உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க உங்க முதல் வீட்டை வாங்குவதற்கான அனுபவத்தை வெற்றிகரமாகவும் சீராகவும் மாற்றுவதற்காக முக்கியமான படிக்கட்டுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோல வீடு வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோம், அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்க போறோம், எப்படி செயல்பட போறோம்ன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மந்த்லி salary earn பண்ற ஒரு பர்சனா இருந்தா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் உதவியா இருக்கும். ஏன்னா பர்சனல் growthக்கான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பட்ஜெட் தெரிந்து செயல்படுங்க. நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா உங்க பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. உங்க பட்ஜெட் என்ன, உங்க வீடோட சைஸ் என்ன, அதாவது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வேணும்ன்றத முடிவு பண்ணுங்க. 4 to 6 மெம்பர் இருக்கீங்க, 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு நல்லா இருக்கும். இல்ல நாங்க 6 பேருக்கு மேல இருக்கோம், ஃபேமிலிக்கு தாராளமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1500 ஸ்கொயர் ஃபீட் போகலாம். இல்ல நாங்க இன்னும் பெரிய வீட்டுல இருக்கணும் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு கிரவுண்டுக்கு போகலாம். இப்படி உங்களுக்கு பட்ஜெட் என்ன, உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வேணும்ன்றத முடிவு பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் சொல்ற ஃபார்முலா ஒண்ணு இருக்கு, அந்த ஃபார்முலா இதுதான் 5-20-40. நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா உங்க பட்ஜெட் உங்க ஆண்டு வருமானத்தை விட 5 மடங்கு மேல இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு அது என்னன்னா, உங்க குடும்பத்தோட வருமானம் ஆண்டுக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்க வாங்க போற வீடோட பட்ஜெட் 1 கோடி தான் இருக்கணும். கடன்ல தான் வீடு வாங்க போறீங்கன்னா கடன் அடைக்கும் காலம், அந்த இஎம்ஐ பீரியட் 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. மாதம் நீங்க கட்ட போற இஎம்ஐ அமௌண்ட் உங்க ஒட்டுமொத்த வருமானத்துல 40% விட அதிகமா இருக்கக்கூடாது. உங்களுடைய வருமான சேமிப்பு கடன்கள், அப்புறம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் உட்பட உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது நீங்க இஎம்ஐல வீடு வாங்குறதா இருந்தா எந்த வகையான கடன்கள் வாங்கலாம், அப்புறம் வட்டி சதவீதம், இது எல்லாம் தீர்மானிக்க உதவுது. நீங்க உங்களுடைய நிதி நிலைமையை புரிஞ்சுக்கிறது வீடு வாங்குவதற்கான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவும். நம்பர் 2, நிதி உத்திகள். உங்க முதல் வீட்டை நீங்க வாங்குறதுக்கு உங்களுடைய நிதி உத்திகள் முக்கிய பங்கா இருக்கு. நீங்க பணத்தை ஃபுல்லா கொடுத்தாலும் இல்ல கடன் வாங்கி கொடுத்தாலும் நீங்க உங்க நிதியை எவ்வளவு திறமையா மேனேஜ்மெண்ட் பண்றதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பணம் வாங்க போறீங்கன்னா அவசர தேவைக்கு பணம் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும். இல்ல லோன் வாங்கி இஎம்ஐல கொடுத்தாலும் அதோட வட்டி, மாத தவணை எவ்வளவு கொடுக்க போறோம்ன்றத யோசிச்சு செயல்படணும். இது எல்லாம் உங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். நம்பர் 3, பெற்ற கடனை திரும்பி கொடுக்கும் முறை. நம்ம வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம்னா அதை திரும்பி கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது முக்கியமான பாயிண்ட். மாசம் இஎம்ஐ கட்ட போறோம்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட் கட்ட முடியுமான்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ அமௌண்ட் கொடுத்து கடன் அடைக்கணும். மாசம் கட்ட போற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு மாசம் 18,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில மாசம் கழிச்சு 19,000 20,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி பாருங்க. இப்படி செய்யும் போது நீங்க கடன் கட்ட வேண்டிய நேரமும் நீங்க கட்ட வேண்டிய வீண் வட்டி அமௌண்ட்டும் குறையும். நீங்க சீக்கிரம் கடன்ல இருந்து வெளிவர உதவியா இருக்கும். இந்த அணுகுமுறைகள் உங்க பணத்தை நீங்க கையாளுறதுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பர் 4, தகுந்த நேரம். ஒரு வீடு வாங்குவதற்கான சிறந்த நேரம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு செயல்படுது, இப்ப மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருக்கு. வீட்டோட விலை கம்மியா இருக்கு, இல்ல வட்டி விகிதம் கம்மியா இருக்கு, இல்ல வட்டி விகிதம் நார்மலா இருக்கு அப்படின்னா அதான் நல்ல நேரம். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீடு வாங்க முடிவெடுங்க. நம்பர் 5, ரேரா பதிவு. நீங்க நிலம் வீடு வாங்கும் போது அது ரேராவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த ரேரான்றது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம். இது ஒரு வீட்டை வாங்குபவரான உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையும் பாதுகாப்பையும் வழங்குது. நீங்க சுற்றுப்புறத்தை பார்த்து யோசிச்சு ஃபியூச்சர்ல நீங்க வாங்கின சொத்தை ஈஸியா விற்க முடியுமான்னு கவனிச்சு வாங்குங்க. நீங்க வீடு நிலம் வாங்க போறீங்கன்னா அதோட பத்திரப்பதிவுகள் சரியா இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இது எல்லாம் வீடு வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே இந்த வீடியோவை ஒரு முறை இல்ல 2 முறை திரும்பி பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் பினான்சியல் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நாம பண்ற பினான்சியல் மிஸ்டேக், மியூச்சுவல் ஃபண்டோட வீடியோக்கள்லாம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது உங்க குறிக்கோள் அடைய உதவியா இருக்கும். நீங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.